டேய் நிறுத்துறா நிறுத்துறா. யாரு? ஓ ஆசாரியோ. இதுக்கு முன்னாடி நாங்க உங்களை பார்த்ததே இல்லையே. இப்ப பார்த்தல, அது போதும் தடியா. கோச்சுக்காதீங்க, அத நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஏதாவது வேலை விஷயமா வந்திருப்பேன். நீங்க ஒண்ணு வேலை தர வேணாம். காவேரியில என் குருநாதர் இருக்காரு, அங்க போறதுக்கு வழி சொல்றா. முட்டை கண்டா அடிங்க. மரியாதை கட்டவனே, நான் யாருன்னு உனக்கு இன்னும் தெரியல. உன் உடம்புல விஷத்தை ஏத்துறதுக்கு இறக்குறதுக்கு ஒரு நிமிஷம் போதுண்டா. எனக்கு விஷ ராஜாடா நானு. இங்க பாருங்க பாம்பு. ஐயோ, ஐயோ, பாம்பா. கத்தி கத்தியே செத்துறாத. நான் சும்மாதான் சொன்னேன். பெரிய போதி தர்மரு, உனக்கெல்லாம் விஷத்தை குடிக்கதான் தெரியும், முறிக்க தெரியாது. அச்சோ. வைத்தியரே, எந்தெந்த பாம்பு கடிக்காது? செத்த பாம்பும் போட்டோல இருக்கிற பாம்பும் கடிக்காது. ஐயோ, பாம்பு, பாம்பு. ஆமா, இந்த கடல் பாம்புக்கும் இந்த கரையில இருக்க பாம்புக்கும் எப்படி வித்தியாசம் தெரியும்? பாம்பை பிடிச்சி நக்கி பார்த்தா தெரியும். உப்பு கரிச்சா அது கடல் பாம்பு. முட்டாள். இது காடா இல்ல வீடா? எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. இதோட நம்ம கஷ்டம் எல்லாமே தீந்துரும் நினைக்கிறது. இல்ல, என்னோடது. இந்த இடத்துக்கு வேலைக்கு கூப்பிட்டது உன்ன இல்ல, என்னதான். முட்டாள். இனிமே இப்படி பேசணும், உப்பு காகிதத்தை வச்சு தேய்ச்சிரும் அப்படியே. எங்க யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கு. வா வா. ஐயோ ஐயோ, கால்ல முள்ளு. முள்ளு தானே குத்திருக்கு, ஓரமா உட்காந்து புடுங்க. ஆனா அது இல்லங்க, கால்ல முள்ளு குத்திருச்சு. முள்ளு இருந்தா கம்முனு வாயடா. முள்ளு குத்துனதுக்கு ஓவர பில்டப் பண்றான். ஆசாரி, ஒரு மயான அமைதி. இங்க யாரும் இல்லையா? நான் இங்க நிக்கிறது உனக்கு கண்ணுக்கு தெரியலையாடா? நான் அங்கதான் யாரும் இல்லையான்னு கேட்டா, அங்க யாரும் இல்லைன்னு சொல்றா. அங்க யாரும் இல்லையா? அங்க பாருங்க, என்ன பொண்டா பாருங்க. யாரா அது? அழகாதான் இருக்கு. ஆமா, அந்த புறத்துல அம்மாவுடைய பேர் என்ன? என் பேரு ஆனந்த். ஆனந்தனா? ஆனந்த பத்மநாபன். அப்ப பொண்ணு இல்லடா. சரி, அப்ப உடனே உள்ள போய் சொல்லு, உடுமலை ஆசாரி வந்திருக்காருன்னு. வெறும் ஆசாரி இல்ல, பெரிய ஆசாரி. அவ்வளவு பெருசு ஒண்ணு கிடையாது. நல்ல அரளிப்பூ வாசனை. அரளிப்பூ வாசனை இல்ல, பின்ன என்ன? அங்க ஒரு பாம்பு குட்டி போட்டிருக்கு. என்ன பாண்டா? ஐயோ பாம்பு, பாம்பு. ஐயோ வாடா. அம்மா. வடக்கு பக்கத்தை தவிர வேற ஏதாவது கிரகம் இருந்தா அதை ஹிரண்ய நாபி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வீட்டுல தங்கினா சர்வ ஐஸ்வர்யமும் தனபுஷ்டியும் கிடைக்கும். ஆனா நாம கஷ்டப்பட வேண்டியது. ஐயோ, பாம்பு இருக்கிற இடத்துக்கு என்ன வேலைக்கு கூப்பிட்டீங்க? என்னமோ மருமக குட்டி போட்ட மாதிரி பாம்பு குட்டி போட்டதை சந்தோஷமா சொல்றீங்களே. சுவாமி, குளியனூர் ஆசாரி இவர்தான். குளியனூர் ஆசாரிக்கு உளி பிடிக்கும் போது கை நடுங்குமா? இல்ல, உளி நடுங்கும். யார்கிட்ட பேச தெரியுதா? அதே குளியனூர் ஆசாரியோட குடும்பத்துல குசும்பா பேசுறது பரம்பரை சொத்துதான். அதுக்கு இந்த பூமியில மருந்தே இல்லை. உன்னோட தேவை எனக்கு இருக்கு, அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். எதுக்குன்னு தெரியலையே. மந்திரம் எல்லாம் சொல்லி தந்தா தப்பு இல்லாம சொல்ல தெரியுமா? தெரியுமா? நான் கேக்குறீங்க. தப்பா இருந்தா 100 முறை இம்போசிஷன் எழுதிறானே. இவனை கூட்டிட்டு போய் குளிப்பாட்டி சுத்தமாக்கி. மன்னிக்கணும், போன ஞாயிற்றுக்கிழமை தான் குளிச்சேன். நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை குளிச்சுக்கிறேன். முதல்ல வா. என்ன ஏன் இப்படி தொல்லை பண்றீங்க? நான் குளிச்சுக்கிறேன் சொல்றேன்ல, வா. மாதவனா, உனக்கு தெரியுமா துரோணாச்சாரியர்கிட்ட இதை விட பெரிய துப்பாக்கி இருக்கிற விஷயம் தெரியுமா? முன்னாடி சுதப்பின மாதிரிலாம் இதை கண்டிப்பா சுதப்பாதுடா. இவங்களை குண்டு வச்சு கொல்லக்கூடாது, மூளையை வச்சு தான் கொல்லணும். நீங்க அப்படி கொஞ்சம் ஓரமா இருங்க. உங்களை பார்க்கறதுக்கு ஊர்ல எருமை மேய்க்கிறான்ல குப்புசாமி வந்திருக்கான். போங்க போய் பாருங்க. துரோணாச்சாரிய முன்னாடி நின்று உங்க அண்ணன் துப்பாக்கி எடுத்துட்டு நின்னாலும்
இந்த துப்பாக்கி வெடிக்காது. நான் சொல்றது சரிதானுங்க? அது எப்படி? வேலூர் மடம் பத்திரமா இருக்க வேண்டியது சாவித்திரியோட ஆசை தானே. சாவித்திரி ஆசையை நிறைவேற்றுங்க. சாவித்ரி. நான் சொல்ற மந்திரத்தை எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. ஆரம்பிக்கலாம். முதல்ல அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு, இப்ப அதை சொல்லுன்னு சொல்றாரு. நான் எதை தான் கேட்கறது? இந்த மணி வேற அடிக்கிட்டு கேட்ட மட்டும் போதும், புரியுதா? யாரும் கண்ணை திறக்காதீங்க. என்ன சத்தம் கேட்டாலும் மந்திரத்தை நிறுத்தாதீங்க. ரத்தத்தை பார்த்தா நடுங்க கூடாது. தைரியசாலியான என் சீடர்களை பயந்திருக்காங்க. இதுக்கு மேல வேண்டாம் உன்னோட விளையாட்டு. பிராமணனுக்கு ஆயுதம் எடுக்க கூடாதுன்னு விதி கிடையாது. இருந்தாலும் நான் அதை செஞ்சிடுவேன். அறுத்தெடுத்துடுவேன் உன் நாக்க. இனி நீ முடிய விரிச்சு போட்டு கத்தி யாரையுமே பரிகாசம் பண்ண முடியாது. ஓம் விஸ்வகர்மன்னே நம. இனிமேவும் நான் அசையாது. ரத்தம் பாத்தீங்களா? ரத்தம். இனிமே ஒரு நிமிஷம் இங்க இருக்கக்கூடாது. ராத்திரி ஆனா பேய்களோட ஃபேஷன் ஷோ பார்த்து பார்த்து நமக்கு பயமா இருக்கு. ராத்திரி ஆனா போதும், தாகத்துக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி ரத்தத்தை குடிக்கிற பேய்ங்க தானே உள்ள இருக்கு. இனிமே நான் இங்க இருந்த என் நிலைமை அணிப்பழ மாதிரி. எங்கே நகரக்கூடாது. நான் திரும்பி பார்க்க மாட்டேனே. இது வரைக்கும் செஞ்ச வேலைக்கு கூலியா நான் இதை வச்சு சமாளிச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா ஒரு விஷயம், கூலி தரலன்னா ஆசாரியோட சாபம் உங்க தலையில விழும். நான் இங்க இருந்து போக கூடாது. குருவோட உத்தரவு இல்லாம இந்த வாசப்படியை கூட தாண்டக்கூடாது. மீறினா உன் காலில் முடக்குவதை வந்து உன்னால் நடக்க கூட முடியாம போயிடுவேன். ஒவ்வொரு நாளும் உன்னோட வாழ்க்கை மொத்தமா நரகமா மாறிடும். ஞாபகம் வச்சுக்கோ. நில்லுங்க. நான் எங்க போறேன்? நான் எங்கேயும் போலையே. என்ன போனமாதான் அனுப்புவானுங்க போல் இருக்கு. நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா.